சிவப்பு அரிசி, கம்பு, அரிசி, உளுந்து எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி காலை உணவு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு கேப்சிகம் சட்னியும் ரெடி பண்ணேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த மாதிரிலாம் காலை உணவு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு கம்பு எடுத்துருக்கேங்க. அதையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். கம்பு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவு பாருங்கள் சிவப்பரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு டம்ளர் அளவு பாருங்கள் இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கம்பு அரிசி எல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே டம்ளர்லேயே 3/4 டம்ளர் அளவு பாருங்கள் உளுந்து எடுத்துருக்குறேங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அலசிட்டு வந்துக்கிறேங்க. அரிசி கம்பு எல்லாமே நல்லா அலசிட்டு அது ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க. அப்புறம் நம்ம அரைச்சிக்கிறலாம். மாவு அரைக்கும் போது மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. அதை ஊற வச்சுட்டு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கிறலாம். அரிசி கம்பு எல்லாம் ஊற வச்சு கரெக்டாக 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜவ்வரிசியும் ஊற வச்சுக்கிட்டேங்க. இப்போ அரைச்சிக்கிறலாம். அரிசி கம்பு கூடவே பாருங்கள் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கிறலாம். மாவு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். கம்புலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி இட்லி தோசை இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சுருவாங்க. மாவு நல்லா புளிச்சு வரட்டும். மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி இந்த மாவில் தட்டை இட்லி தாங்க செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. மாவு பாருங்கள் பிளேட்டில் ஊற்றிக்கிட்டேங்க. இட்லி பாத்திரத்தை ஆல்ரெடி ஹீட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ பிளேட்டை மேலே வச்சிடலாங்க. வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தட்டை இட்லி ரெடி ஆகிடுங்க. இந்த இட்லி தோசையெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி இந்த கேப்சிகத்தை ஒரு சட்னி தாங்க பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேப்சிகம் கட் பண்ணிக்கலாங்க. சட்னி கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு ஸ்பூனில் நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை புதினா ஒரு 3 தக்காளி ஒரு பீஸ் அளவு தேங்காய் கேப்சிகம் வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாங்க. கேப்சிகம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஆறுன பின்னாடி நம்ம சட்னி ரெடி பாருங்கள். கேப்சிகம் சட்னியும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேங்க. நல்லா ஆறுன பின்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சாச்சுங்க. அப்போ தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க. கடுகு கருவேப்பிலை எண்ணெய் ஊற்றி தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அந்த மாவுலேயே தோசை ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாவுலேயே தோசை இட்லி காரப்பணியாரம் எல்லாமே ரெடி பண்ணலாங்க. நல்லா இருக்குங்க. அதுங்க கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இட்லி வச்சு கரெக்டாக 1/2 hour ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன்.
ஒரு கத்தியோ ஒரு ஸ்பூனை வச்சு குத்தி பாருங்கள். வெந்துருச்சுங்க. பாருங்கள், தட்டை இட்லி வந்து இந்த கத்தியை வச்சு சைடெலாம் வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டேங்க. இப்போ ஆறுன பின்னாடி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுன பின்னாடி இந்த தோசை கரண்டி வச்சு அப்படியே வந்து பாருங்கள், இட்லியை வந்து எடுத்துக்கிட்டேங்க. தட்டை இட்லி பாருங்கள், தட்டை இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. தோசையும் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா மொறுமொறுன்னு நல்லா வருங்க. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தட்டை இட்லியும் இந்த தோசையும் இந்த கேப்சிகம் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டா பாருங்கள். இட்லிலாம் பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வச்சு சேர்த்து சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கம்பு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிவப்பு அரிசியும் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.